தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்று வெறும் 12 நாட்களே ஆகியுள்ள நிலையில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு விவகாரம் தற்போது பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக கோவையில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தை முன்வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் கடந்த வியாழக்கிழமை விளையாட சென்ற அந்த 10 வயது சிறுமி மர்மமான முறையில் காணாமல் போனார். பெற்றோர் புகாரின் பேரில் போலீசார் தேடி வந்த நிலையில் கண்ணம்பாளையம் குளக்கரையில் அந்த சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சாக்லேட் வாங்கி தருவதாக ஆசை காட்டி தெரிந்த நபரே இந்த கொடூரத்தை செய்திருப்பது விசாரணையில் அம்பலமானது. இந்த வழக்கில் கார்த்தி மற்றும் அவனுக்கு உடந்தையாக இருந்த மோகன்ராஜ் ஆகிய இருவரும் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் தமிழகத்தின் பாதுகாப்பு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் புதிய அரசு பொறுப்பேற்ற இந்த 12 நாட்களில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட கொடும் குற்ற சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதாக பட்டியலிட்டுள்ளார். பாலியல் வன்கொடுமைகள், கஞ்சா கடத்தல், ரவுடிகள் மோதல் மற்றும் ஆளுங்கட்சியினரின் அத்துமீறல்கள் என தொடர்ச்சியாக வரும் செய்திகள் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் கொல்லப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்துள்ள அவர் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை அரசு விரைந்து பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இனி ஒரு சம்பவம் கூட இதுபோல நடக்கக்கூடாது. முதல்வர் மற்ற பணிகளை விட சட்டம் ஒழுங்கிற்கு முதன்மையான முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கோரிக்கையாக இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு மக்கள் நிம்மதியை எதிர்பார்ப்பதாகவும் ஆனால் தற்போதைய சூழல் அதற்கு மாறாக இருப்பதாகவும் முன்வைத்துள்ள இந்த விமர்சனம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.